எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் தொடர்ந்து விளைத்தை வாசித்து வருவது பற்றி பங்கு தந்தை சொன்னார்கள். உங்களுக்கும் பங்கு தந்தைக்கும் பாராட்டுக்கள். இன்றைக்கு நாம் லேவியர் நூலை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த நூலின் நோக்கமே, நீங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்து விட்டீர்கள், உங்களை நான் ஒரு இறையாட்சியாக உருவாக்கப் போகின்றேன், இறையாட்சியின் சமூகமாக எனக்கேற்ற புனித மக்களாக நீங்கள் எப்படி விளங்க வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு வழிகாட்டப் போகின்றார். நீங்கள் புனித மக்கள் என்பதை எப்படி காட்டுவீர்கள்? எல்லாரும் சேர்ந்து வந்து வழிபாடு கொண்டாட்டத்தில் காட்டுவீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதிலே காட்டுவீர்கள். எனவே இது வழிபாடு பற்றியும் பேசுகின்றது, அடுத்தவரை அன்பு கூறுவது பற்றி பேசுகின்றது. எனவே அந்த காலத்தில் வழிபாட்டுக்கு தலைமை வைத்த, மக்கள் சார்பாக பலியை ஒப்புக் கொடுத்த லேவியர் பெயரால் இந்த நூல் லேவியர் நூல் என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம விடுதலை பெண் நூலில் வாசிக்கிறோம் 25-40 கடவுள் உடன்படிக்கையின் வேளையில் ஏன் உரைகின்றார், ஏன் வருகின்றார், இறங்கி வருகின்றார், அது மேகக்கூட்டமாக வந்து ஏன் நிழலிடுகின்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ உடன்படிக்கை வேளையில் நம்மோடு வாழ்கின்ற கடவுள் நம்முடைய என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை விளக்குகின்ற நூல் இந்த நூல். அது தெளிவாக விடுதலை பெண் நூல் நமக்கு தெளிவாக உரைத்தது. அதை விடுதலை பெண் நூலில் 11வது பிரிவு 44-45 19 முதல் 3 முடிய, விடுதலை பெண் நூல் 20-7, 20-26, விடுதலை பெண் நூல் 22-31-33 தெளிவாக இருக்குது. என் சொற்களை ஏற்று என் உடன்படிக்கையின்படி வாழ்ந்தால் நீங்கள் எனக்கு உடமையான மக்களாக இருப்பீர்கள், புனித தேசிய இறையாட்சி இனமாக இருப்பீர்கள் என்று விடுதலை பெண் நூலில் வாசிக்கிறோம். அதை மீண்டும் இந்த நூல் வலியுறுத்துகின்றது. உடன்படிக்கையின்படி வாழுங்கள், கடவுளை சொற்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், புனிதமான இறையாட்சி மக்களாக இருங்கள். புனிதமான இறையாட்சி மக்களாக இருப்பது என்பது எல்லாரும் சேர்ந்து வந்து கடவுளுக்கு வழிபாடு செலுத்துவதிலும் பிறரை அன்பு கூறுவதிலும் காட்டப்பட வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. இந்த நூல் எழுதப்பட்ட இடம் தொகுக்கப்பட்ட இடம் பாபிலோனிய அடிமைத்தன காலம். பாபிலோனிய அடிமைத்தனது காலத்திலே, அதற்கு முன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த போல சாலமன் காலத்திலிருந்து எழுதப்பட்ட இஸ்ராயல் வரலாற்றை லேவியர்கள் ஒன்றாக ஒரு நூலாக தொகுக்கிறார்கள். எனவே இங்கே குருக்கள் தொகுக்கின்ற காரணத்தினால மக்களுடைய வாழ்க்கைக்கு வழிபாடும் தேவை, அடுத்தவரை அன்பு கூறுவதும் தேவை என்பது வலியுறுத்தப்படுகின்ற செய்தி. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு அறிவுரை கூடுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கும்போது கடவுளையும் மறந்து போனோம், அடுத்தவரையும் மறந்து போனோம். இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கோம், அதுக்கு தண்டனையா? நாட்டுக்கு திரும்பி போன பிறகு நாம் என்ன கடவுளை நினைக்க வேண்டும், அவருக்கு வேண்டிய வழிபாடுகளை செய்ய வேண்டும், அவருக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அவருடைய சொற்படி நடக்க வேண்டும், குறிப்பாக அடுத்தவரை அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. இந்த நூலின் உட்பிரிவுகள் 1 முதல் 26 பிரிவுகள் வரை அதில் என்ன இருக்குங்கிறது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். 1 முதல் 7 பிரிவுகள். முதல் 7 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, நம்மோடு உடன் வாழும் கடவுளுக்கு நாம் காட்டு அன்பு பலியும் வழிபாடுகளுமே. நம்மோடு உடன் வாழும் இறைவனுக்கு நாம் காட்டுகின்ற அன்பு வழிபாடுகள் கொண்டாட்டங்களில்தான் ஒட்டு மொத்தமாக எல்லோரும் வந்து சேர்ந்து வர்றோம், வெளியரங்கமாக இந்த அன்பை காட்டுகின்றோம். அடுத்து 8, 9, 10 பிரிவுகள் என்ன பார்க்குறோம்னா, இந்த வழிபாடுகள் கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு சிலர் குருக்களாக அர்ப்பணம் செய்யப்படுகின்றார்கள், அருள் பொழிவு செய்யப்படுகின்றார்கள். இதுக்கு முன்னால் மக்கள் சார்பாக பலியிட்டவர்கள் லேவியர்கள். எப்பொழுது குருத்துவம் ஒழிக்க வருகின்றது. இது இஸ்ராயல் வரலாற்று நடந்த உண்மை. தொடக்கத்தில் ஒரு குலத்தில், ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவனாக இருக்க வந்தால் வழிபாடு செலுத்துவான். பிறகு வழிபாடு செலுத்துவதற்கென்று ஒரு சிலரை தனியே பிரித்து வைத்தார்கள், அவர் லேவியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் வளர நாட்டிலே குடியமர்ந்த பிறகு குருத்துவம் வந்தது. பெரிய குருக்கள் என்று, தலைமை குருக்கள் என்று சிலர் ஏற்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் பிற்கால செய்திகள். எனவே பாலைவனத்திலே பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது இந்த செய்திகளெல்லாம்
இந்த சிந்தனைலாம் வளர்ந்து விட்டது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. அப்போ குருக்கள் அருள்பொழி செய்யப்படுகின்றனர். குருக்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருக்கின்ற காரணத்தால், இடைநிலையாளராக இருக்கின்ற காரணத்தால், இறைவனுடைய உறவில் உடன்படிக்கையின் அருகில் வாழ்கின்ற காரணத்தால் குருக்கள் புனிதராக விளங்க வேண்டும் என்ற சிந்தனை 8, 9, 10 பிரிவுகளில் வலியுறுத்தப்படுகின்றன. 11 முதல் 16 பிரிவுகள் இறைவனை தங்களோடு கொண்டுள்ள மக்கள், குருக்கள் மட்டுமல்ல மக்களும் புனிதராக வாழ வேண்டும் என்ற செய்திகள் வலியுறுத்தப்படுகின்றன. 17 முதல் 26 முடிய புனித ஒழுங்கு சட்டங்கள் என்று சொல்கின்றோம். புனித ஒழுங்கு சட்டங்கள் என்றால் கடவுளை அன்பு கூற வேண்டும், அடுத்தவரை அன்பு கூற வேண்டும். கடவுளை அன்பு கூறுவதில் வழிபாட்டில் வந்து காட்டுற, அடுத்தவரை அன்பு கூறுவதில் நீ நல்ல உறவிலே காட்டுகின்றாய் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. குறிப்பாக இந்த நூலின் மைய செய்தியாக, முகாமையான செய்தியாக, நடுச்செய்தியாக தரப்படுவது லேவியர் நூல் 19:18. லேவியர் நூல் 19:18. உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக. ஏசே தான் பிறகு மேற்கோள் காட்டுவார். ஒரு இளைஞர் வந்து நான் நிறைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஏசு சொல்வார், முதலில் கடவுளை அன்பு கூர், அடுத்து உனக்கு அடுத்திருப்போர் மீது அன்பு கூர். அடுத்திருப்போர் என்றால் யார் என்பதற்கு இயேசு விளக்கம் கொடுக்கின்றார். நல்ல சமாரியன் ஊமையிலே விளக்கம் கொடுக்கின்றார். எந்த உதவி யாருக்கு தேவைப்படுது, அவர் யாராக இருந்தாலும், எத்தகைய உதவியாக இருந்தாலும், சின்ன பொருளாக இருக்கலாம், பெரிய செய்தியாக இருக்கலாம், ஒரு ஆறுதலாக இருக்கலாம், ஒரு அன்பு சொல்லாக இருக்கலாம், யாருக்கு என்னுடைய உதவி எந்த வகையில் தேவைப்படுதோ அவர் தான் எனக்கு அடுத்திருப்பவரை அன்பு கூற என்ற செய்தி. இது ஒரு புரட்சிகரமான சட்டம். அந்த காலத்தில் இப்படி ஒரு சட்டம் எந்த நாட்டிலும் இருந்ததில்லை. உன் சொந்தக்காரன் அன்பு கூர், உன்னோடு வாழ்வனே அன்பு கூர், உனக்கு நல்ல செய்வனே அன்பு கூர்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அந்த உன் மீது அன்பு கூறுவ போல, நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு கூறு என்று சொல்கின்ற அந்த செய்தி அழுத்தமான ஒரு புதுமையான செய்தியாக இருக்கிறத பார்த்துக்கிடணும். சில முகாமையான முக்கியமான பகுதிகள். முதல்ல ஒரு எரிபலியை பற்றி இந்த நூல் பேசுகிறது. எரிபலி ஒரு காலத்தில் தகனப்பலி என்று சொன்னோம். ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொருள் ஒரு விலங்கு, ஒரு ஆடு, மாடு அல்லது வெள்ளாடு முற்றிலுமாக எரிக்கப்பட்டுவிடும், முற்றிலுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடும் என்பதை காட்டுகின்றது. ஒப்பு கொடுக்கப்படுகின்ற ஆட்டையோ மாட்டையோ வெள்ளாட்டையோ பலியை ஒப்பு கொடுப்பவர் அதை கூட்டி கொண்டு அது மேலே கை வச்சு குருக்கள்கிட்ட ஒப்படைப்பார். குருக்களும் அதன் மேல் கை வைத்து அதை வாங்கிக் கொள்வார்கள். அதாவது அவர் கொடுத்த பலியை குரு ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். அப்போ மக்கள் சார்பாக வருகின்ற பலியை குருவானோர் ஒப்பு கொடுக்கின்றார். அதை யாரும் வெட்டலாம். ஆனால் அந்த வெட்டப்பட்ட பிறகு அந்த இரத்தத்தை குருவானோர் எடுத்து பீடத்தின் மீதும் தெளிப்பார், மக்கள் மீதும் தெளிப்பார். இறை மக்கள் உறவை காட்டுகின்ற ஒரு செய்தி. லேவியர் நூல் 17:11 இதை நாம் வாசிக்கின்றோம். இறை மக்கள் உறவை குறிக்கின்ற செய்தி முழுவதுமாக தகன பலியாக மாறுகின்ற செய்தி. குருவே பலியை ஒப்புக் கொடுப்பவராகிறார். இறை மனித உறவின் வெளிப்படையான அடையாளமாக இது பார்க்கப்படுகின்றது. 1 சாமுவேல் நூல் 15:22 வாசிக்கிறோம். ஏசாயா 1:19-20 முடிய வாசிக்கிறோம். இதை இயேசு நமக்கு கல்வாரி பலியை நமக்கு வழிபாட்டு திருப்பலியாக மாற்றி தந்த பொழுது இயேசு இதை செய்கிறார். கல்வாரி பலியில் இயேசு முற்றிலுமாக தன்னை தந்தை கையளித்தார், உலகிற்காக கையளித்தார், தகனப்பலி ஆக்கினார். இந்த தகனப்பலி, இந்த எரிபலி தான் இயேசுவின் எரிபலி. பழைய ஏற்பாட்டில் எரிபலி, புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னை எரிபலி ஆக்கின்றார், நிரந்தர எரிபலியாக மாற்றுகின்றார். அடுத்து இறைவனுக்கு மக்களுக்கு இடையே உறவு, இரத்தம் பீடத்தின் மீது தெளிக்கப்படுது, மக்கள் மீது தெளிக்கப்படுது. அப்போ இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை போக்கியது என்று நாம் கருதுகின்றோம். அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது நல்லுறவு பலி, நல்லுறவு காணிக்கை. முந்தைய ஒரு காலத்தில் சமாதான பலி என்று சொல்வார்கள். இந்த நல்லுறவு பலியில் எரிபலியை மாதிரி தான் ஒப்பு கொடுப்பவர், ஆட்டையோ மாட்டையோ வெள்ளாட்டையோ ஒப்பு கொடுப்பவர் அதை மேல் கை வைத்து குருக்களிடம் ஒப்படைப்பார், குருக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இதில் ஒரு பகுதி மட்டும் எரிக்கப்படும், கடவுளுக்கு முழுதும் அர்ப்பணிக்கின்றதாக அடையாளம். இன்னொரு பகுதி மக்கள் உண்பதற்காக கொடுக்கப்படும், கடவுளுக்கும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது, முற்றிலுமாக எரிக்கப்படுகின்றது. இன்னொரு பகுதி மக்கள் உண்ண கொடுக்கப்படுகின்றது. அப்போ அந்த உறவு, இந்த உணவு பந்தி, சமபந்தி அங்கேயே ஆரம்பிக்கின்றது.
8ஆம் நற்கரணையில் பார்க்குறோம், இயேசு நமக்கு விட்டு சென்ற அந்த கல்வாரி பள்ளியின் நினைவாக விட்டு சென்ற நற்கனை கொண்டாடத்தில் நாம் அப்போ ரசத்தையும் ஒப்பு கொடுக்குறோம், காணிக்காக ஒப்பு கொடுக்குறோம். அதே கடவுள் தன் மகனின் உடலாக ரத்தமாக மாற்றி நமக்கு தருகின்றார். அப்போ திருப்பலியில் இந்த எரிபலி சிந்தனையும் நல்லுறவு பலி சிந்தனையும் நாம் திருப்பலியிலே நினைத்து கொள்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பலி ஒப்பு கொடுப்பவருக்கும் இந்த உணவு தரப்படுகின்றது. அது திருவிருந்து பலியாக ஆலய முற்றத்தில் உண்ணப்படுகின்றது. ஆனால் ஒரு நிபந்தனை, தீட்டு இல்லாதவர்களே இந்த பலியை அதாவது பெரும் பாவம் இல்லாதவர்களே இந்த பலியை ஒப்பு கொடுத்து இந்த பலியின்றே விருந்தை உண்ண முடியும். அப்போ நம்ம உள்ளத்து தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம திருப்பலிக்கு வந்த உடனே பாவ மன்னிப்பு மன்றாட சொல்ல காரணம் தான். இந்த வழிபாட்டை கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்த, நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவை பலப்படுத்த நாம் ஒப்பு கொடுக்கின்ற பலியும் நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளத்திலிருந்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. இந்த எரிபலி நல்லுறவு பலிகள் நமக்கு தருகின்ற செய்தி, கடவுளுடைய அன்பும் அருளும் நம்மோடு பகிரப்படுகின்றது. இதை பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு நம் அன்பை பகிர வேண்டும். பிரிவு 10 1-3 முடிய இந்த பலிகளை ஒப்புக் கொடுக்கின்ற குருக்கள் புனிதராக விளங்க வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. பிரிவு 10 8-11 முடிய 21:1 22:1-9 முடிய பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் புனிதராக விளங்க வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. 12வது பிரிவு 1-8 முடிய பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்தல் என்ற ஒரு சட்டம் அங்கே இருக்கின்றது. நம்ம நாட்டில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் மாதவிடாய் காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு நான் நீங்கள் பார்ப்பீங்க, பெண்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ரத்தம் உடலேருந்து போது பலவீனமாயிட்டா, ஆனால் வீட்டில் இருக்கட்டு, ஓய்வு எடுக்கட்டு. அதுபோல் பிள்ளை பெற்ற பெண்களை கொஞ்ச நாளைக்கு நல்ல உணவு கொடுத்து நல்ல திடப்படுத்தி அனுப்புவாங்க. காரணம் ரத்தம் வெளியே போயிருக்கு, உடல் சக்தி வெளியே போயிருக்கு, அனுப்புவாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள சிந்தனை, இரத்தம் உயிர் உள்ளது, உயிருக்கு அடையாளம், அந்த உயிருக்கு அடையாளமான இரத்தம் வெளியே போகுது. எனவே இரத்த தீட்டு உள்ளவர்கள் என்று அவர்கள் கருதப்பட்டார்கள். 40 நாள் கழித்து அவர்கள் ஆலயத்தில் கொண்டு வரப்பட்டு தூய்மையாக்கப்படுவார்கள். அந்த இரத்த தீட்டு உள்ள பேறுகாலம் பெண்களுடைய இரத்த தீட்டை நீக்கின்ற தூய்மை சடங்கை பற்றி 12ஆம் பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். அதாவது தீட்டு நீங்கியவர்களே, பாவ மாசற்றவர்களே, உடலும் உள்ளத்திலும் நலமாக இருப்பவர்களே கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. இது ஒரு காலத்தில் உடல்நல சட்டமாக தான் இருந்திருக்கும். உடல்நல சட்டமாக, உடலில் பலம் குறைஞ்சிருக்கு, அவங்க வரட்டு 40 நாள் ஓய்வு எடுத்துகிட்டு வரட்டுங்கிற சட்டமாக இருந்திருக்கும். பிறகு வழிபாட்டு சட்டம் போல மாற்றப்பட்டு விட்டது. பிரிவுகள் 17-26 முடிய லீவியர் நூல் பிரிவுகள் 17-26 முடிய கடைசி வரை புனித ஒழுங்கு சட்டங்களை பற்றி பேசுகின்றது. புனித ஒழுங்கு சட்டங்கள் என்ன? நான் தனிப்பட்ட முறையில், நான் சமூக வாழ்வில், சமய வாழ்வில் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அந்த நல்லொழுக்கத்தை கெடுக்கின்ற கேடுகளை நான் விளக்க வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. குறிப்பாக 17 முதல் 19 முடிய நம்ம 18 வாசம் 19-18 வாசம், உனக்கு அடுத்திருப்பவர், உனக்கு உதவி தேவைப்படுவோரை, சொந்த நாட்டவரை, அந்நிய நாட்டவரை அன்பு கூற அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அந்நிய நாட்டவரை அன்பு கூற வேண்டும். காரணம், நீ இன்னொரு நாட்டிலே அந்நியனாக இருந்தாய், எனவே அந்நியனை வெறுக்காது என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. 20, 21, 22 பிரிவுகள் குருக்களுக்கான புனித சிறப்பு சட்டங்கள். 23:1 முதல் கொண்டாடப்பட வேண்டிய திருவிழாக்களின் பட்டியல் தரப்படுகின்றது. அப்போ இந்த இஸ்ராயல் மக்கள் இறையாட்சி சமூகம் என்பதை வழிபாட்டில் காட்டுகின்றார்கள். அடுத்தவரை அன்பு கூறுகின்றார்கள். அடுத்தவரை அன்பு கூறுவதை பற்றி நம்ம எண்ணிக்கணும், விடுதலை பண்ணணும்னு அக்பரை பேசிகிட்டே இருப்போம். இந்த நூலில் வழிபாடுகள் கொண்டாட்டங்களுக்கு வந்து அவர்கள் ஒரே இனமாக கடவுளுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி வலியுறுத்தப்படுகின்றது. 25ஆம் பிரிவு முக்கியமாக யூபிலி ஆண்டை பற்றி பேசுகின்றது. ரொம்ப முகாமையான பிரிவு 25ஆம் பிரிவு.
அவர்கள் இஸ்ராயல் மக்கள் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று அறிவித்தார்கள். பொதுவாக 6 நாள் வேலை செய்தால் உடல் களைப்பாயிரும், ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டும். நீ மட்டுமில்லை, உன்னோடு வேலை சென்ற ஆடு மாடுகள் எல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டும், நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். பிறகு அடுத்து திரும்ப 6 நாள் மிகவும் பலமாக வேலை செய்ய வேண்டும். அப்போ 7ஆம் நாள். அதுபோல் 7ஆம் ஆண்டு ஓய்வாண்டு என்று அறிவித்தார்கள். அந்த ஆண்டில் நிலத்தை கொத்தக்கூடாது, நிலத்தில் எதுவும் விளைக்கக்கூடாது, நிலத்தில் விளையிற தானாக முளைக்கிறத நீ ஏழைகளுக்காக கொடுத்து விட்டு ஏழைகள் அதன் பலனை அனுபவிக்கட்டும். நீ அந்த 7ஆம் ஆண்டிலே கடவுளை பற்றி சிந்தி, அடுத்தொருவரோடு உனக்கு உள்ள உறவை பற்றி சிந்தி. அது 7ஆம் ஆண்டு. 7/7/49. அப்போ 50ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டு. அதை யூபிலி ஆண்டு என்று அழைத்தார்கள். நம்ம இப்போ 25ஆம் ஆண்டு யூபிலியெல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் யூதர்கள் நம்ம விழுத்தல் தருகிற செய்தி 50ஆம் ஆண்டு முகாமையான ஆண்டு. 7/7/7 என்று கணக்கெடுத்து 7/7/49 முடிஞ்சு அடுத்து 50ஆம் ஆண்டு சிறப்பான யூபிலி ஆண்டு. 50ஆம் ஆண்டு சிறப்பான யூபிலி ஆண்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலை, நல்லா ஓய்வெடுக்கணும், வழிபாடு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும், கடவுளை அன்பு கூறுவதை பற்றி சிந்திக்க வேண்டும், அடுத்தவரை அன்பு கூறுவதை பற்றி சிந்திக்க வேண்டும். 7ஆம் ஆண்டிலும் யூபிலி ஆண்டிலும் நிலம் கொத்தப்படாது, நிலம் காயப்படப்படும். நிலம் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அடுத்து நிலத்தில் தானாக விளைவது, ஏற்கனவே விழுந்து தானாக மழை வந்தோடனே முளைச்சி விளைவதனுடைய பலனை ஏழைகளுக்காக ஒதுக்கி விட வேண்டும். நாம் போய் அறுக்கக்கூடாது, ஏழைகளுக்காக ஒதுக்கி விட வேண்டும். அடுத்து அந்த யூபிலி ஆண்டிலே பிறர் மீது மனத்தாங்கல் இருந்தால் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஒப்புரவை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து தப்பித்தவர் உங்களுடைய கடன் பெற்றிருந்தால் இதுவரை கடனை கொடுக்க முடியலன்னா கடனை நீக்கி விடு. தப்பித்தவர் யாராவது கடனுக்காக உன்னுடைய அடிமை வேலையாக இருந்தால் அவனுக்கு உரிமை கொடு. தப்பித்தவர் யார் நிலச்சா நீ இந்த 50 ஆண்டில் தானமாக வாங்கியிருந்தார், அது அடகுக்கு வாங்கியிருந்தார், அதை மீண்டும் அவர்களுக்கு திருப்பி கொடு. அப்போ அவருடைய சிந்தனை என்னென்னா, இஸ்ராயலில் நிரந்தர அடிமைகள் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அடிமைத்தனம் போக வேண்டும். நிரந்தர ஏழைகள் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காலத்தில் ஏழ்மை போக வேண்டும். நிலம் இல்லாத யாரும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு காலத்தில் அந்த நிலம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த 50ஆம் ஆண்டு அதற்காக பயன்படுத்தப்பட்டது. யாருடைய நிலத்தை வாங்கியிருந்தால் திருப்பி கொடு, யாரையாவது ஒன்று கடனுக்காக அடிமையாக இருந்தால் அவங்கள விடுதலை செய், யார்கிட்ட அடமானமாக ஏதாவது நிலத்தை பெற்றிருந்தால் திருப்பி கொடு. இவ்வாறு இஸ்ராயல் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் யூபிலி ஆண்டின் சிந்தனை. நம்ம கடந்த ஆண்டு அதை கொஞ்சம் வலியுறுத்தணும். யூபிலி ஆண்டின் சிந்தனை எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். இப்போ எல்லாரோட உறவு கொள்வோம், ஒரு நம்பிக்கை வைப்போம், எதிர்நோக்கு வைப்போம். அந்த எதிர்நோக்கில் நாம் இறை சமூகம் மாற வேண்டும் என்ற எதிர்நோக்கில் எல்லாரோடும் உறவோடு வாழ்வோம் என்ற செய்தி நமக்கு தரப்பட்டது. இந்த செய்தி தான் யூபிலி ஆண்டின் செய்தி. அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ராயல் சமூகம் இவ்வாறு ஒரு நல்லிணக்கமுள்ள ஒரு சமூகமாக மாற கடவுளை மட்டுமே நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பிறரை அன்பு கூறுவதற்கான ஒரு அழைப்பு கொடுக்கின்ற நூல் இந்த லேவியர் நூல். நன்றி, வணக்கம்.